ஆயுதெழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்றைய நீட்சியுடைய தலைப்பு நீட், ஹிந்தி திணிப்பு போன்ற தொடர்ந்து வரக்கூடிய சர்ச்சைகள் தமிழகத்திற்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவாலா, மாநில சுயாட்சியை தமிழக அரசாங்கம் பறிகொடுத்திருக்கிறதா, இப்படிப்பட்ட கேள்விகள் எழுகின்றன. ஏன் எழுகின்றன என்று சொல்லும்போது, அனைத்து பாஸ்போர்ட்டுகளிலும் கடவுச்சீட்டுகளிலும் ஹிந்தி கூடுதலாக சேர்க்கப்படும். ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கிறது, அதில் தான் நம்ம எல்லாருமே பாஸ்போர்ட் வச்சிருக்கிறோம். அதோடன் சேர்த்து ஹிந்தி சேர்க்கப்பட இருக்கிறது என்ற ஒரு புதிய அறிவிப்பு மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறது. திமுக உட்பட பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றன. மற்றொரு புறம் பார்க்கும்போது நீட் தேர்வு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழக அரசாங்கம் அதில் ஒரு உள் ஒதுக்கீடு கொடுத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளை ஒரு புறம் மேற்கொண்டு வருகிறது. இது போன்ற மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடியவையாக இருக்கின்றன. இது அத்தனைக்கும் இடையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுகவுடைய அத்தனை அணிகளும் ஓடோடி சென்று பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளருக்கு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கிறது? தமிழக அரசாங்கம் தொடர்ந்து தன்னுடைய உரிமைகளுக்காக கேள்விகளை கேட்காமல் இருக்கிறதா, மத்திய அரசாங்கத்திடம் அடிபணிகிறதா போன்ற வார்த்தைகளையும் கூட எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பயன்படுத்தக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு விஷயத்தில் இந்த கால்நடை சந்தை கட்டுப்பாடு உட்பட பல்வேறு விஷயங்களில் தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதில் ஒரு தெளிவற்ற நிலை இருக்கிறது என்ற கேள்விகள். இது போன்ற ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கான உரிமைகள் என்ற விஷயங்களில் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவதற்கு தமிழக அரசு தயங்குகிறதா என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க, ஹிந்தி பாஸ்போர்ட்டில் வந்தால்தான் என்ன, நீட் தேர்வு நடத்தினால்தான் என்ன என்ற கேள்விகளும் கூட மற்றொரு புறம் எழக்கூடியதை பார்க்க முடிகிறது. இது அத்தனையும் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் திரு கராத்தே தியாகராஜன் அவர்கள், அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு வினோத் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு கரு நாகராஜன் அவர்களும், அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஹிந்தி விஷயத்திலிருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி திரு தியாகராஜன் அவர்களுக்கு. பாஸ்போர்ட்ல எல்லாருமே ஏற்கனவே இங்கிலீஷ் வச்சிருக்கிறோம், கூடுதலா இப்ப அதுல ஹிந்தி சேர போகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை அதுல? இல்லை, இப்போ நடைமுறை பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் நேம் ஆஃப் த பர்சன், ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ்ஸு, பாஸ்போர்ட் நம்பரு, டேட் ஆஃப் இஷ்யூ, பிளேஸ் ஆஃப் இஷ்யூ எல்லாமே இங்கிலீஷில் தான் வந்துடும். ஆமாம். இப்போ புதுசாக ஒரு ஆப்ளிக் காலம் போட்டு ஹிந்திலையும் வந்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ ஆர்கியூமெண்ட்டு நண்பர் நாகராஜன் பிஜேபி சொல்லலாம், மற்ற கண்ட்ரியில் இருக்குன்னா சைனாவில் அடிஷ்னலாக சைனீஸில் இப்போ மலேயில் ஆப்ளிக், அந்த நாட்டில் ஃப்ரெஞ்சில் வருது, ஜெர்மனியில் இங்கிலீஷில் கம்பல்சரியாக இருக்கும். இல்ல ஸ்கேன் ஆகுது பாஸ்போர்ட். ஏன்னா இல்ல நம்மள படிக்க முடியாது, இமிகிரேஷன்ல எந்த ஊர்ல இங்கிலீஷ் கம்பல்சரி சார். கரெக்ட். இங்கிலீஷ் தான் அந்த ஊர்ல ஸ்கேனிங் ஆகும் பாஸ்போர்ட். இங்கிலீஷ் கம்பல்சரியா இருக்கும். பட் அந்த ஊர்ல இருந்து ஏத்துக்கொள்ளப்பட்ட ஒரே லாங்குவேஜ் அதுதான், வேற டிஸ்பியூட்டே கிடையாது. இந்தியாவை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் நடைமுறை இருந்தது நேரு காலத்திலேருந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். நேருவே அவங்க சொல்லியிருக்காரு, நம்ம இங்கிலீஷ் தான் அதுதான் ஒரு நேஷனல் ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் எல்லா காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் நடைமுறை எல்லா எடுக்கலையே இருக்கு. இங்கிலீஷை எடுக்கல, இங்கிலீஷை எடுத்துட்டு ஹிந்தி போட்டாங்கன்னா நமக்கெல்லாம் புரியாது, நம்ம கேள்வி கேட்கலாம், சண்டை போடலாம். இப்ப மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காலாம் அபிஷியல் லாங்குவேஜா நம்ம தமிழ் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் அபிஷியல் லாங்குவேஜ் தான். இந்திய அரசாங்கத்துல 22 ஆட்சி மொழிகள் நீங்க அது பாஸ்போர்ட்ல கொடுங்க. இப்ப தமிழ்நாட்டு பாஸ்போர்ட்டை நீங்க இங்கிலீஷ் ஆப்ளிக் தமிழ்ல போடுங்க. நீங்க ஆந்திரால இங்கிலீஷ் ஆப்ளிக் தெலுங்குல கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வாங்க. நீங்க ஒரே நாட்டுடைய பாஸ்போர்ட் 20 விதமா இருக்க முடியாது, அதுல பல செக்யூரிட்டி ரீசன்ஸ் கூட இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்ப நீங்க இங்கிலீஷ்ல நீங்க நடைமுறை கொண்டு வாங்க. நீங்க எதுக்கு நடைமுறையை மாத்துறீங்க? நீங்க அத ஹிந்தி திணிக்கிறது தான் சொல்றோம். அதெல்லாம் சொல்றேன், ஹிந்தி திணிக்கிறது இல்லங்க. இப்போ எனக்கு அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது, அதுல ஹிந்தி போடுறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது நம்ம திணிப்புன்னு சொல்லலாம். ஹிந்தில பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, ஹிந்தி பாஸ்போர்ட் மட்டுமே வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் வெளிநாடு போக முடியும் அப்படி சொல்லப்படுதுன்னா எனக்கு அதுல ஒரு பாதிப்பு ஏற்படுது. இன்னைக்கு நம்ம ட்ரெயின் டிக்கெட்ல ஹிந்தி இல்லையா, செக் புக்ல ஹிந்தி இல்லையா, டிமாண்ட் டிராஃப்ட்ல ஹிந்தி இல்லையா, அதுல இங்கிலீஷை பார்த்துட்டு நம்ம படிச்சுட்டு போலையா? அது போல கூடுதலா ஹிந்தி இருக்க போதுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் இருக்க தானே போகுது, நமக்கு தெரிஞ்ச மொழி இருக்க போகுது கூடுதலா. அப்ப நம்ம ரயில்வே டிக்கெட் எல்லாம் எடுக்க மாட்டோம்னு சொல்ல போறோமா? ரயில்வே டிக்கெட் எல்லாம் கிழிக்கணும்னு சொல்ல போறோமா?
இல்லை இது வரைக்கும் நீங்கள் வந்து நடைமுறை வந்து பாஸ்போர்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. அது வந்து இன்டர்நேஷனல் இப்போ ஸ்கேனிங் ஆகணும். இப்போ வந்து ஸ்கேன் ஆகும் சில ஊரில் வந்து ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. எல்லா ஊர்லயும் இன்டர்நேஷனல் ஸ்கேன் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பாஸ்போர்ட் இன்டர்நேஷனலா அமெரிக்கால போனா அவங்க ஹிந்தி எடுத்து மதிக்க கூட போறது இல்ல. அவங்களுக்கு அது என்னன்னே புரியாது. இந்தியன் பாஸ்போர்ட் ஸ்கேன் ஆகாது உங்களுக்கு. எப்படிங்க ஸ்கேன் ஆகாம இருக்கும்? ஸ்கேன் ஆகிறது வந்து பார்கோட் மூலமா பாஸ்போர்ட் நம்பர் மூலமா. இல்ல நீங்க அவங்க வந்து பாஸ்போர்ட்டை விரிச்சு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விசாவை ஸ்கேன் பண்ணுவாங்க. விசா இருக்கான ஸ்கேன் பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த போட்டோ இது ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்ப ஸ்கேனே ஆகாது. திருப்பி அவங்க ஸ்கேன் ஆகாதா? ஆமா பிறகு ஃபார்மேட்டே மாறுது. அப்ப உங்களுக்கு எப்படிங்க ஸ்கேன் ஆகாம போகும்? இது அது எப்படி இல்ல ஹிந்தில ஒரு வார்த்தை கூடுறதுனால நம்ம வந்து பாஸ்போர்ட்டே ஸ்கேன் ஆகாதுன்ற அளவுக்கு வந்து எப்படி அது? அவன் என்ன சொல்லுவாங்க எல்லா இமிகிரேஷன்லயும் இந்த பாருங்க இப்ப புது பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் எல்லா பாஸ்போர்ட் ஸ்பெசிமென் வச்சிருப்பாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இமிகிரேஷன்லயும் அந்த எல்லா 200 கண்ட்ரீஸோட பாஸ்போர்ட் அவங்க ஸ்கேனிங் வச்சிருப்பாங்க. அவன் சொல்ல இது இருக்குது இப்ப புது பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் வேலிட் இல்ல நீ புது பாஸ்போர்ட் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த தேவையில்லாம நம்ம இல்லங்க இந்தியால வந்து இது பழைய பாஸ்போர்ட் வேலிட் அப்ப திருப்பி தேவையில்லாம குழப்பத்தை உண்டு பண்றாங்க. 3 மாசத்துக்குள்ள நாட்டுல இருக்கக்கூடிய 80% கரன்சியே நம்ம மாத்திட்டோம். கரன்சி வேறங்க கரன்சி வேறங்க கரன்சி இப்ப மார்னிங் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க நாட்டுல நம்ம கையில இருந்த கரன்சியே 3 மாசத்துல மாத்திட்டோம். அது எப்படி மாத்தணும்ங்கறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா மாற்றப்பட்டது சர்வதேச அளவுல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரன்சி வந்து இந்தியாவுல மிகப்பெரிய மோசடி வந்து அந்த ஊழல் நடந்தது இந்த டிமானிட்டைசேஷன் தான். வந்து தேவையில்லாம அதை கொண்டாந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜிடிபி growth இல்லங்கறதுக்குள்ள போல நான் சொல்றேன் ஒரு மாத்துறதுங்கிறது ஒரு process தானேன்னு கேக்குறேன். நீங்க எல்லா பாஸ்போர்ட் ரீகால் பண்ணி ஆவணும் படிப்படியா எல்லா பாஸ்போர்ட் நான் சொல்றேன் நோட்டே ரீகால் பண்ணி மாத்திட்டோம் பாஸ்போர்ட் ரீகால் பண்ணி மாத்திட்டோம். டாக்குமெண்ட் ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்ளை பண்ணனும். திருப்பி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் வந்து நீங்க வந்து புக் முடிஞ்சியும் திருப்பி ரினியூவல் கொடுத்தா கூட நீங்க ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் நிறைய நடைமுறை இருக்கு. ஆமா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்ல வந்து அவங்க உடனே நீங்க அதை மாத்தி வாங்கிக்கணும்னு அவங்க சொன்னதா எனக்கு தெரியல. இனிமேல் வரக்கூடிய பாஸ்போர்ட்கள்ல ஹிந்தி இன்க்ளூட் ஆகும். ஒரு கிரியேட் ஆகும். பை நீங்க ஃபாரின் போறவங்களுக்கு இப்ப சிக்கல்ல கிரியேட் ஆகும். ரெண்டு விஷயங்கள் இருக்குமா அப்படிங்கற கேள்வியை நீங்க எழுப்புறீங்க. நான் திரு வினோத் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம் அதே பிரச்சனை தான். இப்போ நான் ஒரு பாஸ்போர்ட் ஹோல்டரா இருக்கேன் அப்படின்னா என்ன அது எந்த விதத்தையும் பாதிக்கல அப்படின்னும் போது கூடுதலா ஒரு மொழி வரது ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல அது அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதே அப்படின்ற ஒரு பார்வையில பாக்குறீங்க? ஒரு சாமானியனா எனக்கு இருக்கிற கேள்வி எனக்கு கூடுதலாக ஒரு மொழி இணைக்கிறதுனால எனக்கு என்ன நலன் இருக்கு அதனால என்ன பயன் இருக்கு? நான் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன். சாதாரண ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வரேன். நான் தமிழை கற்றுக்கிறேன். படிப்பு ஒருவேளை உலக தொடர்புக்கு எனக்கு நான் வெளியில் போனோன்னா ஆங்கிலமும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியாத ஒரு மொழி என்னுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு என்ன திடீர்னு ஒரு பயன் வருது. ஒருவேளை நீங்கள் உலக நடைமுறை உள்ளூர் மொழியையும் அதே போல் உலக தொடர்பு மொழியும் நீங்கள் இணைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்க தமிழை தான் நீங்கள் இணைக்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு தெரியாத எனக்கு ஒருவேளை அதுல ஒரு தவறு இருந்தா கூட என்னால பார்க்க முடியாது. ஏன் எனக்கு தேவை அதுல என்ன தேவை அப்படிங்கிறது நீங்க அது கேள்வி அதுதான். இப்ப என்னன்னா தவறுதலாக பயன்படுத்தப்படுற இடத்த வச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன் சாதாரண ஒரு வங்கிக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு போனார்னா அவருக்கு புரியல மொழியில இருந்தால் தான் நல்லது. அது உண்மையிலே நீங்கள் பாஸ்புக்கோ செக் புக்கோ அல்லது எல்லா விதமான நீங்கள் ஏடிஎம்லாம் பாருங்க இன்னைக்கு வந்து தமிழ்லையும் வந்துட்டு இருக்குது. எந்த அரசியல் கட்சியுமே செல்லானியோ செக் புக் நீங்க சொல்ற மாதிரி அன்றாடம் ஏழை எளியவர்கள் பயன்படுத்தக்கூடியத அவங்க அதுல வந்து தமிழ் வேணும் அதுல ஏன் ஹிந்தி இருக்கு அது திணிப்புன்னு எந்த அரசியல் கட்சியுமே போராடலையே தமிழ்நாட்டுல. அது நீங்க அவங்க போராடலங்கிறதுக்காக இது வந்து சரின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அதுதான் சரியானது. நான் கேக்குறேன் நான் வந்து அதை நீங்க அதை நோக்கி நம்ம போனோம். இன்னைக்கு உலகம் வளர்ந்துட்டு இருக்குதுன்னா போராடணும்னு கருதுறீங்களா? போராடுறது இல்ல. ஒரு அரசு என்பது நான் அரசை தொடர்பு கொள்வதற்கோ அரசு என்னை தொடர்பு கொள்வதற்கோ என் மொழியில இருக்கணுங்கிறது தான் ஒரு அடிப்படை ஒரு ஜனநாயக உரிமை. அரசியல் கட்சிகள் அதெல்லாம் கேள்வி கேட்காமல் விட்டது தவறு. கண்டிப்பா தவறு. இது அது மட்டும் இல்ல இன்னும் அதை கேள்வி கேட்காமல் விட்டுட்டு இதை மட்டும் கேள்வி கேட்கும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நேரத்துக்கு உண்டான அரசியல்னு புரிஞ்சுக்கிறதா அல்லது இது வந்து ஒரு நியாயமான கேள்வி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது? இது ஒரு நியாயமான கேள்வி. இது இப்ப நீங்க எப்ப திணிக்கிறீங்களோ அப்பதானே கேட்க முடியும். நீங்க அடுத்தடுத்து நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே ரயில்வே டிக்கெட்ல திணிக்கப்பட்டிருக்கு. அத தமிழகத்துல இருக்கிற கட்சிகள் யாருமே கேள்வி கேட்டது இல்லையே இது வரைக்கும். இல்ல கண்டிப்பாக ரயில்வே டிக்கெட்டோ அல்லது வந்து இங்க இருக்க அனைத்து விதமான அறிவிப்புகளோ தமிழையும் சேர்த்து நீங்க வந்து இன்னொரு தொடர்பு மொழியில வச்சுக்கிறது தான் சரியானதா இருக்கும். அப்படி கேட்காத பட்சத்தில் மீண்டும் அதுக்கான கோரிக்கைகள் வலுவடையணுங்கிறது தான் என்ன போன்ற சாமானியர்களுடைய அதுவும் மாறணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு கருணாகராஜன் அவர்களிடம் என்னுடைய கேள்வி பாஸ்போர்ட்ல எல்லாம் ஹிந்தியை கூடுதலா சேர்க்கணும் அப்படின்னு திடீர்னு ஒரு ரூல் அதனால என்ன பிரயோஜனம்? இல்ல அதனால என்ன தீமை இருக்கு?
என்ன பிரயோஜனம்? இல்ல என்ன தீமை இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு மற்ற குட்டி ஒரு காரணத்துக்காக தானே செய்யும். இதனால ஏதோ ஒரு மக்களுக்கு நலன் இருக்கு அப்படிங்கறதுனால தானே செய்யும். சும்மா இந்தியா போடுவோம், சும்மா இருக்கே அங்க இந்தி போடுவோம் அப்படின்னு செய்யறாரு. மக்களுக்கு நல்லது இருக்குங்கிறது நிச்சயமான மக்களுக்குன்னா நம்ம நாட்டுக்கு நல்லது இருக்கு. என்ன நல்லது? இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஒரு குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் தங்களுடைய மொழியிலையும் அந்த ஆங்கிலத்திலையும் வைத்திருக்கிறாங்க. எல்லாம் சைனா முதற்கொண்டு எல்லா பெரிய நாடு, தாய்லாந்து முதற்கொண்டு எல்லாருமே அன்னை இந்திய எதிர்த்து பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 1925 இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பாஸ்போர்ட் இல்ல அவர் ஏன் ஹிந்தி எதிர்க்கிறாரு? அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வருவோம். என்னோட இல்ல நாம அடிப்படையான கேள்விக்கு முதல்ல பதில் தேடுவோம். என்ன பிரயோஜனம் இந்த ஹிந்தியை சேர்க்கிறது? பிரயோஜனம் என்ன? நான் தான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க வேற பதிலுக்கு போயிட்டீங்களே. குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் தங்கள் அடையாளத்தை இழந்து விடக்கூடாது, எங்களுக்குன்ற ஒரு மொழி இருக்கிறது சொல்லி அந்த மொழியை ஆங்கிலத்தோடு சேர்ந்து அவங்க பாஸ்போர்ட்ல வச்சு உலகம் பூரா பாஸ்போர்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு பல்வேறு மொழிகள் இங்க இருக்கு. அதே நேரத்தில் பெரும்பான்மை மக்கள் தமிழ்நாட்டை தவிர நீங்க கர்நாடகா போயிட்டீங்கன்னா, ஆந்திரா போயிட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் பேசக்கூடிய ஒரு மொழி இந்தி என்பது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு 125 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு பொது மொழி இல்ல. பிரான்ஸோட பாஸ்போர்ட் பிரெஞ்சுல இருக்கும், ஜெர்மனியோட பாஸ்போர்ட் ஜெர்மன்ல இருக்கும், சைனாவோட பாஸ்போர்ட் சீன மொழியில இருக்கும், இந்தியாவோட பாஸ்போர்ட் ஹிந்தில இருக்கும். ஆமா, இதுல என்ன சந்தேகம்? என்னமா 125 கோடி பேர்ல 115 மொழி இருங்க. சைனாவுடைய மொழி சீன மொழி, பிரான்ஸோட மொழி பிரெஞ்சு மொழி, இந்தியாவுடைய மொழி ஹிந்தி மட்டுமல்ல 22 மொழி வச்சு உட்கார்ந்துட்டோம். சொல்ல வரக்கூடிய காரணத்தை நீங்க அடிப்படை வாங்கிக்காம பேசிட்டு இருக்கீங்க. இந்தியா போன்ற 125 கோடி மக்கள் வாழ்ற நாட்டுக்கு ஒரு பொதுவான மொழி இல்லையான்னு வெளிநாட்டுக்கார இன்னும் வெள்ளக்காரனுக்கு அடிமை அந்த ஆங்கிலத்தை மட்டும் தான் நம்பி வாழ்கிறாங்க. இதனால என்ன தீமை? தேசிய கீதம் வங்காள மொழியில இருக்கு, அப்ப தமிழ்ல ஒரு தேசிய கீதம் பாடு, தெலுங்குல ஒரு தேசிய கீதம் பாடு சொல்லுவீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பொதுவான ஒரு மொழி, ஒரு பெரும்பான்மை மக்கள் தமிழ்நாட்டை விட்டு தாண்டிட்டா இந்தியா முழுவதும் ஹிந்தி பேசுறாங்க. இன்க்ளூடி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உட்பட நீங்க சொல்ற திராவிட நாடுகள் உட்பட தேசிய கீதத்திலேயே குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல், பங்கா எல்லாமே இருக்குன்னு ஒரு மொழி தான் இருக்கு. அது எப்படி நீ இதுல மட்டும் பாடலாம்? நீ தமிழ் மொழியிலையும் தேசிய கீதம் பாடுன்னு சொல்ல முடியுமா? இல்ல அது போன்ற உதாரணங்களும் கூட மற்ற நாடுகள்ல இருக்கு. இலங்கையில சிங்கள தேசிய கீதம் தனியா இருக்கு, தமிழ் தேசிய கீதம் தனியா இருக்கு. 29 மாநிலம் இருக்கு. நேஷனாலிட்டி என்னன்னு கேட்டா என்ன எழுதுறீங்க? இந்தியன் தான். அதுல கூட குழப்பம். ஐயோ நான் தமிழ் இல்ல, என் மனசுல வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருமே இந்தியர்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஓகே, இல்ல இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடா இல்லையா? இந்தியால நம்ம கிட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளை வந்து நம்ம ஆபீஷியலா ஷெட்யூல் லாங்குவேஜஸா ரெகக்னைஸ் பண்ணிருக்கோம். நம்ம ரூவா நோட்ல எல்லா மொழியும் இருக்கா? இல்ல இல்லையா? நான் என்ன கேக்குறேன், பாஸ்போர்ட்ல எல்லா மொழியும் போட முடியாது. என்ன இல்ல நீங்க எடுத்துக்கிறது ஒரு சிறப்பான முயற்சிங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு நம்ம நாட்டுடைய பாஸ்போர்ட்ல ஒரு அந்நிய மொழி, ஒரு ஆங்கிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சுத்தரமே, மத்த நாடுகள்லாம் தன்னுடைய அடையாளத்தை தேடுறானே அப்படின்னு கேக்குறீங்க. நியாயம், சூப்பரான விஷயம். நம்ம என்ன சொல்றோம், இந்தியா எப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுனா இந்தியன் பாஸ்போர்ட் 22 மொழியில கிடைக்கும். கிடைக்குமா? பிளஸ் இங்கிலீஷ்ல கிடைக்கும். 22 சொல்லுங்க. 22 மொழி. அதுதான் நம்ம நாட்டோட அடையாளம். இல்ல ரூவா நோட்ல ஃபுல்லா போட்றோம். பாஸ்போர்ட் அப்படி போட முடியுமா? 4 பேர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் தமிழ்நாட்டுல பாஸ்போர்ட் வாங்குறேன், சென்னை பாஸ்போர்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் வாங்குறேன். தமிழ்நாட்டுல இங்கிலீஷ், கர்நாடகால இருக்கிறவங்க கன்னடத்துல வாங்கிட்டோம், யூபில இருக்கிறவங்க ஹிந்தில வாங்கிட்டோம். சூப்பர். ஒரே நீட் தேர்வை ஒரே நாடு பூரா எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க காலகட்டத்துல இருக்கோம். இந்தி எதிர்ப்புங்கிறது ஒரு செத்த பாம்பு. இந்த செத்த பாம்பை வச்சு ஸ்டாலின் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அரசியலுக்கு தான் பேசுவாரு. அரசியல் பண்றதாவே 1965ல காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது நீங்க ஒளிப்போர் தியாகிகள் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இல்ல சார், ஓகே, அவர் அரசியல் பண்றாருனே வெச்சுக்கோ. நீட்ல என்ன குழப்பமான பதில் சொல்லிருக்காருனே வெச்சுக்கோ. இல்ல நீட்ல என்ன குழப்பமான பதில் சொல்லிருக்காரு? நான் நீட்டுக்கு போவே இல்ல. நான் கேக்குற கேள்வி, திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்றாருன்னு இருக்கட்டும், தமிழகத்துல எல்லா கட்சியும் அரசியல் பண்ணுதுன்னு இருக்கட்டும், நம்மளோட முயற்சியை நம்ம முழுமையா பண்ணுவோமே கேக்குறேன். நீங்க சொல்றது இந்திய பாஸ்போர்ட்ல அதோட அடையாளம் அடையாளம் தமிழ் மொழி நான் நினைச்சேனா அதற்கான வாய்ப்பு கொடுங்க. அடையாளம் தமிழ் மொழி யார் வேண்டாம்னு சொன்னா? அதற்கான வாய்ப்பு யார் எந்த தமிழர் வேண்டாம்னு சொல்லுவா? தமிழ்நாட்டுல இருக்கிற வேறு மொழி பேசுற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க. உங்க பாஸ்போர்ட் உங்க பாஸ்போர்ட், நீங்க இந்தியன் பாஸ்போர்ட். நீங்க வந்து ஒரு இந்தியனுடைய பாஸ்போர்ட், நேஷனாலிட்டி போல இந்தியன். அப்புறம் நீங்க தமிழர். அப்புறம் ஏன் பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க? நீங்க நீங்க வெளிநாட்டுக்கு போய் இலங்கையில இறங்கினா, மலேசியால இறங்கினா யூ ஆர் இந்தியன்.
நீங்க தமிழன் கிடையாது. I am not denying that. அப்புறம் நீங்க அப்புறம் ஏன் பாஸ்போர்ட் நீங்க இந்தியன் பாஸ்போர்ட். சார் ஏன் இந்தியால இருக்க எல்லாருக்கும் ஒரே பாஸ்போர்ட்டா சார்? அசோக் வர்ஷினிக்கு தனி பாஸ்போர்ட். இந்தியால இருக்க எல்லாரும் இந்தியன் தாமா. நான் அத கேக்கல. இந்தியால இருக்க எல்லாரும் இந்தியன் தான். ஓகே சார், சிறப்பு. நானும் இந்தியன் தான், நானும் ஜனநாயகம் பாறேன். அது என்ன பிரச்சனை? இல்ல நான் இந்தியன் சொல்ல நீங்க ஒரு இந்தி மொழியில இருந்தா யாருக்கா தீமை இருக்கா? இல்ல நான் என்ன கேக்குறேன், யார உங்க ஸ்கேன் பண்ணும்போது உள்ள விட மாட்டீங்க. கேள்வி எங்க வருது அப்படினா, நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம நாட்டுடைய அடையாளத்தை நாங்க அதுல வந்து ஏற்படுத்துறோம் ஒரு மொழியின் மூலமா நீங்க சொல்லும்போது என் அடையாளத்துடன் நீங்க அதை இணைக்கும் போது ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 125 கோடி மக்கள் வாழ்ற ஊர்ல 125 கோடி மக்கள் வாழ்ற ஊர்ல இந்த 7.5 கோடியில 1 கோடி ஹிந்தி பேசுறவங்க நாட்டுல இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு குட்டி நாடு நம்மளை அடிமையாக வைத்திருந்த காலத்துல நம்ம ஆங்கிலத்துக்கு போய் இன்றைக்கு வழக்கு இலக்கு நீதிமன்றம் அத்தனையில சட்டப்புத்தகத்திலிருந்து ஆங்கிலத்தை கடைபிடிக்க நம்ம வெளிநாட்டு தொடர்புக்கு ஒரு மனிதன் போயிட்டு வரானா அங்க பார்க்கக்கூடியது பாஸ்போர்ட் மட்டும்தான். நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களா, நம்ம தமிழ் பேப்பர் படிக்கிறாங்களா, நம்ம தெலுங்கு பேப்பர் படிக்கிறோம் இல்ல. அதுல ஒரு பொதுவான எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு, எங்க நாடு முழுவதுக்கும் ஒரு மொழி இருக்கு. இது வழக்க தெரியும். அதுக்காக நீ தமிழ்ல இந்தியில நீயும் படிச்சுட்டு தான் போகணும், ஆங்கிலத்துல எடுறா, ஹிந்தி மட்டும் வேணா உலகத்துல பாஸ்போர்ட் போக முடியாது. ஒரு சிம்பிளான விஷயம், ஒரு இவ்வளவு பெரிய நாட்டுக்கு ஒரு பொதுமொழி இல்லையாங்கிற ஒரு சின்ன விஷயமா நினைக்க கூடாதா? இதுல உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? என்ன இந்த நாட்டுக்கு தீமை வந்துருச்சு? என்ன தமிழனுக்கு தலைகுனி வந்துருச்சு? என்ன தெலுங்கருக்கு தலைகுனி வந்துருச்சு? ஏன் இப்படி தேசத்தை பிரிச்சு பாக்குறீங்க? ஒரு இந்தியங்கிற பெருமை உங்களுக்கு வரவே கூடாதா? இல்ல தமிழ் மொழி கற்றக்கூடாது, எல்லாம் ஹிந்தி தான் படிக்கணும், இங்க இருக்க ஸ்கூல்ல தமிழ் புக்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டு இருக்காங்களா? எதுக்கு இப்படி நீங்க தான் பாட்டப்பட்டு மக்களை பீதிக்குள்ளாக்குறீங்க? ஸ்டாலின் வந்து அரசியல் பண்றாரு நல்லாவே தெரியும். என்னைக்கு இதே 1965 காங்கிரஸ் இருக்கும் போது போராட்டமே நடந்துச்சு. இன்னைக்கு மொழிபோர் தியாகிகள் நடத்திட்டு இருக்கோம். எதுக்கு அவங்க நடத்திட்டு இருக்காங்க? அவங்க தேவைக்கேற்ற அரசியல். இன்னைக்கு 42 ஆண்டு கழிச்சு இன்னைக்கு மிஸ். ஓகே, நான் புரிஞ்சு உங்களோட பார்வையை புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட அவருடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புகிறேன். கால்நடை சந்தை கட்டுப்பாடு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த போது அதில் தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஹிந்தி வரக்கூடிய விவகாரத்தில் தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? இது தமிழக அரசாங்கம் இதை கடுமையாக எதிர்க்கிறது. அதாவது அப்படின்னு முதலமைச்சர் சொல்வாரா? கரு நாகராஜன் அவர்கள் இதில் சொல்லியிருக்கிற கருத்து எனக்கு உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. அந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், மக்கள் விரும்பினால் இந்தியிலும் பாஸ்போர்ட் வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய கேள்வி என்னவென்றால், தமிழன் விரும்பினால் தமிழிலும் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும், அதுதான் நம்முடைய கேள்வி. தெலுங்கன் விரும்பினால் தெலுங்கிலும் பாஸ்போர்ட் வழங்க வேண்டும், அதுதான் நம்முடைய உரிமை. இது நம்முடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்பதுதான் நான் வைக்கக்கூடிய முதல் வாதம். இதிலே அவருடைய எண்ணம் என்ன என்பதை நம்முடைய மத்திய அமைச்சர் வெங்கைய நாயுடு அவர்கள் இது தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்தி மொழிதான் நம்முடைய அடையாளம் என்று அவர் சொல்கிறார். இந்தி மொழிதான் நம்முடைய அடையாளம் என்பதை நிச்சயமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரிட்டிஷை போல அல்லது மற்ற வெளிநாடுகளைப் போல ஒரே மொழி ஆட்சி மொழியாக இருக்கின்ற, ஒரே மொழி பேசுகின்ற மக்கள் வாழுகின்ற மாநிலம், மக்கள் வாழுகின்ற தேசமாக இந்தியா இல்லை. 4 மாநிலங்களில் தான் இந்தி பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறான், கேரளாவில் மலையாளம் பேசுகிறான், ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறான், மராட்டியத்தில் மராட்டிய மொழி பேசுகிறான், ஒரிசாவில் ஒரியா பேசுகிறான், வங்காளத்தில் வங்க மொழி பேசுகிறான். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாநில மொழிகளைத்தான் அவர்கள் பேசுகிறார். அது அவருடைய தாய்மொழி. நான் இன்னொன்றை உங்களுக்கு சொல்கிறேன். இந்திய மொழிகளில் இந்தியாவிலிருந்து வெளியே, இந்தியாவுக்கு வெளியே 2 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிற மொழி தமிழ் மொழி. சிங்கப்பூரில் தமிழ் மொழி ஆட்சி மொழி, இலங்கையில் தமிழ் மொழி ஆட்சி மொழி. சிங்கப்பூர் இலங்கை அதாவது இந்தி வந்து இதுல திணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இந்தி திணிக்கப்படுகிறது. இல்ல அதான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க எதிர்க்கிறதா பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனால் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழக அரசாங்கம், தமிழக முதலமைச்சரோ அமைச்சர்களோ கால்நடை சந்தை கட்டுப்பாட்டு விஷயத்திலையும் சரி, இந்த விஷயத்திலையும் சரி வாய் திறக்க மறுக்கிறார்கள். இதுவரை தமிழக முதலமைச்சர்கிட்ட பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கா? இது சம்பந்தமா சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கா? இல்ல ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கா? தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கா? கண்டிப்பாக இந்த விஷயத்தில் முதலமைச்சர்
பிரதமரை சந்தித்து இந்த விஷயத்தை எங்களுடைய நிலைப்பாட்டை கண்டிப்பாக தெரிவிப்பார், கடிதம் மூலமும் தெரிவிப்பார். இதை கண்டிப்பாக நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எதிர்க்கும். இது ஒரு மிகப்பெரிய பாலிசி மேட்டர், சாதாரணமான மேட்டர் அல்ல. இது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு, தமிழர்கள் மீதான மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பு. இது பல நேரங்களில் வந்திருக்கிறது. நான் ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது, இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த போது இப்படி இந்த இந்தி திணிப்பு வந்தது. அப்போது ஆல் இந்தியா ரேடியோ என்று இருந்ததை ஆகாசவாணி என்று மாற்றினார்கள். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை, ஆல் இண்டியா ரேடியோ மும்பை, ஆல் இண்டியா ரேடியோ நியூ டெல்லி என்பதை ஆகாசவாணி சென்னை, ஆகாசவாணி மும்பை, ஆகாசவாணி சென்னை என்று இப்படி மாற்றினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மிக தெளிவாக இந்திரா காந்தி அவர்களை நேரில் பார்த்து எடுத்து சொன்னார், ஆல் இண்டியா என்பதில் இந்தியா என்ற பெயர் இருக்கிறது. உதாரணமாக பிபிசி என்றால் பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்று பெயர், விஓஓ என்றால் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று பெயர், எஸ்எல்பிஎஸ் என்றால் ஸ்ரீலங்கன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் என்று பெயர். ஒவ்வொரு நாட்டினுடைய ரேடியோவும் அந்த நாட்டினுடைய பெயர் இருக்கிறது. எனவே ஆல் இண்டியா ரேடியோ என்று இந்திய நாட்டினுடைய ரேடியோவை இந்தியா என்ற பெயரை நீங்கள் எடுத்துவிட்டு ஆகாசவாணி என்று வைத்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை நம்முடைய நாட்டுக்கு ஏற்படுத்தாதா என்று சொன்னதற்கு பிறகு அதை மாற்றிக்கொண்டு ஆல் இண்டியா என்று திரும்பவும் மாற்றிக்கொண்டார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இந்தியனாக இரு, இந்திய பொருட்களை வாங்கு என்று சொல்கின்றவர்கள் இந்தியா என்ற பெயரை எடுப்பதற்கு சம்மதிக்க கூடாது, அதை எதிர்க்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் இது நீக்கப்பட்டது. பல நேரங்களில் அம்மா அவருடைய ஆட்சி காலத்திலும் இப்படி அங்கிருந்து இந்தியிலே கடிதம் வருவது அபிஷியல் லாங்குவேஜ் தான் இது என்று கடிதம் வருவது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அதை அவ்வப்போது நாம் எதிர்த்து வந்திருக்கிறோம். நம்முடைய உரிமையை நிச்சயமாக விட்டுக் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்து விடுகிறேன். ஒரு இந்தி மொழியில் பாஸ்போர்ட்டை பெறுவதற்கு இந்தியை தாய்மொழியாக கொண்டவனுக்கு உரிமை இருக்கிற போது, அதே போல தமிழ் மொழியில் பாஸ்போர்ட்டை பெறுவதற்கு ஒரு தமிழனுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. இதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும் என்பதை நான் பதிவு செய்கிறேன். இவ்வளவு நாளா நம்ம பாஸ்போர்ட்ல பார்த்துட்டு இருந்த இங்கிலீஷ் யாரோட தாய்மொழி அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்து எழுது. ஒரு திரு தியாகராஜன் அவர்கள்ட்ட முன்வைக்க நினைக்கிற விஷயம், இந்த ஹிந்தி பிரச்சனையில், கால்நடை சந்தை பிரச்சனையில், இல்லை மத்திய அரசாங்கத்தின் விஷயங்களை வந்து தமிழக அரசாங்கம் சரியாக எதிர்க்கலையா அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டாலுமே கூட, இந்த நீட் தேர்வு விஷயத்தில் பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டாண்ட் அதில் கிளியராக எடுத்திருக்கிறாங்க, மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்டாண்ட் அதில் கிளியராக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னால் ஆன வகையில் நான் எப்படி தமிழக மாணவர்களை காப்பாற்ற முடியும், நமக்கு வந்து எப்படி தமிழக மாணவர்களுக்கு முன்னுரிமை பெற்றுத்தர முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு அரசாங்கம் இன்னைக்கு 85% இடங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புது முறையை கொண்டு வந்து அட்லீஸ்ட் நம்ம மாணவர்களுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசாங்கத்துடைய நீட் தேர்வு அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட தமிழக அரசாங்கம் முயற்சி செய்து தமிழக மாணவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குதுன்றதை நம்ம ஏன் பாராட்டக்கூடாது? அதுலேயே 15% போயிடுச்சு. அப்போ சரி, ஏற்கனவே ஆல் இந்தியா கோட்டா இல்லை இப்போ வந்து இவங்க வந்து இப்போ ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஃபுல் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போது இது ஒரு கண்டிஷனாக வச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வச்சு திருப்பி ஃபியூச்சரில் அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்கலாம். வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பாதிக்க வருது, இப்போ வந்து கிட்ட பல லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் நம்ம ஸ்டேட் போர்ட் மீடியம் தான், only some 35 or 40,000 ஸ்கூல்ல தான் வந்து சிபிஎஸ்இ போர்டில் அது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். அவங்க அழுத்தத்தை வந்து ஒரு எடப்பாடி இன்னைக்கு ஒரு உள்ளொதுக்கீடுன்னு கொண்டு வந்து 85% இடங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சவங்கன்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம என்ன நீட் தேர்வில் நமக்கு அடிப்படையான என்ன பிரச்சனை நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இருக்கு, ஸ்டேட் போர்ட் மாணவர்களால் கம்பீட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸ்டேட் போர்ட் மாணவர்களுக்கு தாங்க 85% இடங்கள்னு ஒரு சொல்யூஷன் தேடுறாங்கல்ல, ஒரு தீர்வை நோக்கி போறாங்கல்ல, நம்ம அதை பாராட்டணும். பேசுறாங்களே ஒழிய அது பிராக்டிக்கலா வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணணும்ல, பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இன்னும் ஆர்டர் இஷ்யூ பண்ணி அது என்ஃபோர்ஸ் ஆகணும்ல. அது ரெண்டாவது இன்னொன்னு சொன்னீங்க, ஆதார் கார்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படல ஜிஓ. ஆதார் கார்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்லயும் தமிழர் ஹிந்தியே கிடையாது. என்ன சொல்றாங்க அதுல, இது இந்திய அரசாங்கம், இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சாதாரண மனிதன் அதிகாரம். இப்போ இங்கிலீஷ்லையும் தமிழ் இருக்குது. அது மாதிரி பாஸ்போர்ட்டில் இங்கிலீஷ் ஆப்ளிக் இந்தின்னு போட்டுங்க, இங்கிலீஷ் ஆப்ளிக் தமிழில் போடுங்க, இங்கிலீஷ் ஆப்ளிக் தெலுங்கில் போடுங்க. அது மாதிரி கொண்டாட வேண்டிய ஆதார் கார்டை நீங்கள் வந்து இதான் நேஷனல் ஐடென்டிட்டி எல்லாத்துலேயும் லிங்க் பண்ணுறீங்க. இப்போ இதுலேயும் லோக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது அது லோக்கல் லாங்குவேஜ் கொண்டு வாங்க, அதையே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க நீங்கள்.
கட்டாயம் இங்கிலீஷ் போட்டோம். இங்கிலீஷ் போட்டா உலகத்துல இருக்கிற அத்தனை ஃபாரின் இமிகிரேஷன் ஸ்கேனே ஆகாது. அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம், இந்திய திணிக்காதீங்க, அதான் சொல்றோம். நம்ம ஏன் போஸ்ட் பண்றீங்க இந்திய மாதிரி மாட்டுக்கறி பிரச்சனை. இப்போ மோடி அரசாங்கம் பாத்தீங்கன்னா தேவையில்லாம என்னென்ன வந்து பாலிசியில ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அவர் சொன்ன வந்து 15 லட்சம் கொடுன்னு சொன்ன பேங்க் எதுலயும் ஃபெயிலியர் ஆனதுக்கோசரம் தான் இப்ப இந்த மாட்டுக்கறி பிரச்சனை, டிமானிட்டைசேஷன், வேலை வாய்ப்பு இல்லாத இப்ப தேவையில்லாம இந்திய பிரச்சனை. நீட் தேர்வுல தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஆர்டரை எதிர்க்கிறீங்களா வரவேற்கிறீங்களா? அவங்க வந்து ஒண்ணுமே அழுத்தமே கொடுக்கலையே. இப்ப இங்க அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் நம்ம 85% ஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, தமிழக மாணவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்க, ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்கல்ல, வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? இல்ல பெனிஃபிட் வந்து வரவேற்க தான் செய்யணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெனிஃபிட், ஆனா சரியான அழுத்தம் அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை இவ்வளவு மெஜாரிட்டி வச்சுட்டு கொடுக்காததான் நம்ம வந்து அவங்களை வந்து இந்த கவர்மெண்ட் மேல குறையா சொல்றோம். நம்ம இப்ப திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றாரு, ஜெயலலிதா உயிரோடு இருந்தா நாங்க வந்து எதிர்ப்போம், எங்களுக்கு துணிவு கிடையாது, வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிட்டோம். ஏன்னா சிபிஐ ரேடு ஓட்டுவாங்க அடுத்த நாளே வந்து ஏற்கனவே வந்து 89 ரூபா பிடிச்சனால எடப்பாடி பேர்லாம் இருக்கு, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண ரெடியா இருக்காங்க. அதனால எதுவுமே மத்திய அரசாங்கம் மேல எதிர்த்தே பண்ண மாட்டாங்க. திரு அன்வர் ராஜா அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை தான் கொண்டு போக நினைக்கிறேன். தமிழக அரசாங்கத்துடைய ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த துணிவு எங்களுக்கு எல்லாம் இல்ல, அதனாலதான் வந்து நாங்க இணக்கமா போறோம் மத்திய அரசாங்கத்தோட அப்படின்னு சொல்லும்போது, எதிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம எதிர்க்காம இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? நமக்கு வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆளுமை இல்லாதனால தமிழக அரசாங்கம் விட்டு கொடுத்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல அதாவது அம்மா அவருடைய ஆளுமை யாருக்கும் வராது, அதைத்தான் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லி இருக்கிறார். மற்றபடி ஒண்ணுமில்லை. நாம் அவர்களோடு ஒரு அரசு இணக்கம் தான். உரிமையில விடலையே, நான் உரிமையில விட்டு கொடுத்து விட்டோம்னு சொல்லலையே அவரு. நீட் தேர்வு பிரச்சனை உரிமையில விட்டு கொடுத்து விட்டோம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லவில்லை. நீட் தேர்வு பிரச்சனை தீர்ந்துருச்சா? என்ன சொல்றீங்க? இல்ல, நீட் தேர்வு பிரச்சனை வந்து இப்ப நீதிமன்றத்தில் அது இருக்கிறது. இப்போது தற்காலிகமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய அரசு உத்தரவை அரசு வழங்கி இருக்கிறது. அதற்கான விளக்கத்தை நம்முடைய மாண்புமிகு நம்முடைய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். அரசு மருத்துவக் கல்லூரியில் 3050 இடங்கள் இருக்கின்றன. இந்த 3050 இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 456 இடங்கள் போக மீதி இருக்கிற 2594 இடங்களில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய, அதாவது மாநில கல்வி திட்டத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு 85% ஒதுக்கீடு தருவோம் என்று சொல்கிறார். இது நீட் தேர்வின் அடிப்படையில் இந்த ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று இப்போது இந்த தீர்வாக சொல்லி இருக்கிறார். அதே போல ஸ்ரீநிதி மருத்துவக் கல்லூரியில் இருக்கின்ற 1300 இடங்களில் இதே நடைமுறை கடைபிடிக்கப்படும். தமிழக மாணவர்களை பாதுகாக்கிறோம் சொல்றீங்க. இந்த அரசாணையை எதிர்த்து யாரேனும் நீதிமன்றம் சென்றால் நிக்குமா நிக்காதா? நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றம் சென்றால் நாங்கள் தடை வாங்குவோம். நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றத்தில் அதற்கு நாங்கள் தடை வாங்குவோம். அவங்க தடை வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? இதே போன்ற விஷயம் உங்களுக்கு நிச்சயமா நாலேஜ் இருந்திருக்கும், அரசாங்கம் இதெல்லாம் ஆலோசிச்சு தான் செஞ்சிருக்கும். இதே போன்ற விஷயம் ஐசிஎஸ்சி மாணவர்களுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லி குஜராத் ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல கிட்டத்தட்ட 90% வரைக்கும் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு குஜராத்துடைய மாநில கல்வி திட்டத்தை முன்னிலைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. பின்னர் அது நீதிமன்றத்தால் வந்து இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன். இல்ல, நீதிமன்றம் அப்ப இது ஒரு நிரந்தர தீர்வு நம்ம சொல்லிர முடியுமா? மாணவர்களுக்கு மேலும் குழப்பம் அதிகரிக்காது. இல்ல நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்போதைக்கு இந்த நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களை, மாநில மொழி பாடத்திட்டத்தில் படிக்கின்ற மாணவர்களை காப்பாற்றுவதற்கு அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையை எல்லோரும் பாராட்டி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவரே பாராட்டி இருக்கிறார், சட்டமன்றத்தில் எல்லோரும் பாராட்டி இருக்கிறார்கள். இது நம்முடைய மாணவர்களை காப்பாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட மிக சரியான நடவடிக்கை என்று சொல்லி இருக்கிறார். எனவே இது நீங்க நீதிமன்றத்துக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை இப்போது சொல்ல, நீதிமன்றத்துக்கு போய் யாராவது தடை வாங்கினால் அந்த தடைக்கு நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். மேல்முறையீடு செய்து தமிழக மாணவர்களுக்கு அந்த உரிமை கிடைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை, எல்லா நடவடிக்கைகளும் அரசு கண்டிப்பாக செய்யும். ரைட், ஓகே. இது வந்து சட்ட ரீதியாகவும் சந்திக்க அரசு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. நான் திரு கருநாகராஜன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். இந்த விஷயத்தை எதிர்த்து நீதிமன்றம் சென்றாலுமே கூட ஒரே திரு அன்வர் ராஜா வெளியிட்டிருக்கிறார். அதாவது நீட் தேர்வுக்கு இருங்க ஒரே விஷயம், நீட் தேர்வுக்கு நம்முடைய மாணவர்களை தயார் செய்வதற்கு 54,000 கேள்வி பதில் அடங்கிய புத்தகத்தை வெளியிடுவோம் என்று நம்முடைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது நீட் தேர்வுக்கும் நம்முடைய மாணவர்களை ஒரே நேரத்தில் தயார் செய்வது,
அதே நேரத்தில் நீட் தேர்வு இல்லாவிட்டாலும் நம்முடைய சமூக நீதி கொள்கையை காப்பாற்றுவது என்பதுதான் அரசினுடைய கொள்கை என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன் திரு அன்வர்ராஜன். நான் திரு கருநாகராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிற விஷயம், இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத விதமா 69% இடஒதுக்கீடை இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்மளால கொண்டு வர முடிஞ்சிருக்கு. அதற்காக தமிழக அரசாங்கம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் முயற்சி எடுத்து இது போன்ற விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் அதை 9th ஷெட்யூல்ல இன்க்ளூட் பண்ணாங்க. அப்படின்னும் போது இது போன்ற தமிழகத்துடைய உரிமைகளை, தமிழக மாணவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல ஒரு 85% அவங்க வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுல என்ன தவறு? இல்லை, முதல்ல இந்த ரிசர்வேஷனே நீங்கள் வச்சுக்கன்னு சொன்னதே மத்திய அமைச்சர் நட்டா அவர்கள், இங்கே ஜேபி நட்டா அவர்கள் வந்த பொழுது எங்களுக்கு கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் தொடர்ந்து இவங்க சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இதே கேள்வி அவர்கள் நிபுணர்கள் கேட்கிறப்ப சார், நீ கிராமப்புற மாணவர்களுக்கு தேவையானால் நீங்கள் தனியாக இதில் ஒரு கோட்டா ஒதுக்குங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க 85% நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எக்ஸாம் ஒண்ணுதான், ஆனா இவனுக்கு இந்த இடம் ஒதுக்கிடுங்க, நீ முடிவு பண்ணிக்க, நாங்க தலையிட மாட்டோம், ஆனா நீட் மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நீட் நடந்தே தீரும். நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ மட்டும் நீட் எழுதுன்னு தலையில சுமத்தல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம அரசு போன மே 2016 நீட் எக்ஸாம் எழுதணும். இந்த அரசாணை தெளிவுபடுத்திங்க, மக்களுக்கும் தெளிவான இந்த தமிழக அரசாங்கம் கொண்டு இருக்கக்கூடிய அரசாணை இந்த 85% அவங்க ஸ்டேட் போர்டுக்கு கொடுத்திருக்கிறத மத்திய அரசாங்கம் எதிர்க்கவில்லை, வரவேற்கிறது. முதல்ல நீங்க நீதிமன்றத்தில் எதிர்க்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கணும், முதல்ல இந்த எக்ஸாம் மே 2016 எழுத வேண்டியது நம்ம எல்லாரும் இது போல வேண்டுகோள் வைத்து எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் போதாது சொன்ன பிறகு ஒரு ஆண்டு கழித்து திருப்பி எக்ஸாம் வருது, திருப்பி அதே நிலைப்பாடு நடக்குமா நடக்காத குழப்பத்திலே மக்களை ஆழ்த்துவது நம்முடைய வேலையாய் போச்சு. கடைசியில் இப்ப என்ன பண்ணிருக்கோம், 11th ஜெனரல் எக்ஸாம் வந்துருது, 11th நீ +1 படிக்கிறோம் எக்ஸாம் எழுது, இருங்க சொல்றேன், அரசாங்க ஸ்கூல்ல நீட் பயிற்சி தரப்போறோம், இப்ப அன்வராஜ் அவர்கள் சொன்னது போல 54 கேள்விகள் ஒதுக்கி தரப்போறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்றோம், ஒரு பக்கம் இடம் ஒதுக்கிடுங்கிறோம், அதுக்கு ஸ்டே வாங்க முடியுமா நீங்க கேள்வி கேட்க இல்லங்க. நான் என்ன கேக்குறேன், இப்போ தமிழக மாணவர்களோட உரிமைகளை உறுதி செய்யறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தமிழக அரசாங்கம் தேட தானே செய்யும். கோச்சிங் கிளாஸ் கொடுக்கிறது ஒரு பக்கம், வினாத்தாள் கொடுக்கிறது, வினா விடை கொடுக்கிறது ஒரு பக்கம், இந்த விவாதத்துல அரசாங்கம் எப்படி நீட் பயிற்சி கொடுக்க முடியும் ஒருத்தர் கேட்டார், ஒரு அதிகாரி. நிச்சயம் அரசாங்கம் கொடுக்க முடியும்னு சொன்னேன். இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல நல்ல திட்டங்களை அறிவிக்கிறார், செங்கோட்டையை பயிற்சி கொடுக்குறாங்க, வரவேற்கும், இதுல ஒண்ணும் தப்பே கிடையாது, பயிற்சி நிச்சயம் வேணும். 13 வருஷம் ஒரே சப்ஜெக்ட வச்சிட்டு ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாம நம்ம அப்கிரேட் பண்ணாம இருக்கமே. மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை பூர்ணமா வரவேற்கிறது. இல்ல, ஸ்டாலின் ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வந்து 10% தான் இருக்கு, ஆனா எப்படி அரசாங்கம் 15% ஒதுக்கி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. அவங்க 85% தான் 15% ஒதுக்கியிருக்காங்க. 85% 15% தமிழக அரசு ஒதுக்கி இருப்பது ஆக்சுவலா 10% தான். அவர் அறிக்கையில ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்காரு. புரிஞ்சுக்கிட்டேன். அத தவிர ஆல் இந்தியா கோட்டாவா உங்களுக்கு இருக்குன்றத மறந்துடக்கூடாது. ஆல் இந்தியா கோட்டா 15% அது இருக்கு. திரு வினோத் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புறேன். இந்த நீட் விஷயத்துல கொண்டு வந்திருக்கிற இந்த மாற்றம் அப்படிங்கிறது இன்னும் குழப்பத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இதை வரவேற்றிருக்காங்க, ஓகே நம்ம மாணவர்களுக்கு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்கன்னு அந்த பார்வையில பாக்குறீங்களா, இல்ல உங்களுக்கு குழப்பம் அதிகரிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, குழப்பமாக தான் இருக்குது. நான் இது ஆரம்பத்தில் இருந்தே நீட்டு வந்து ஒரு இந்திய அளவில் ஒரு தேர்வு, அதுக்காக நாங்கள் வந்து கொண்டு வரோம், தகுதியை மேம்படுத்துகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் நீட்டு தேர்வு எழுத போன மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு தான் நடந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்வு தாள், வேறு வடநாட்டில் இருக்கவங்களுக்கு வேற ஒரு முறையில் எளிமையான கேள்வி, கடினமான கேள்வி, அதுவும் பார்த்தீங்கன்னா தேர்வு எழுத வடநாட்டில் இல்லை, அந்த இதில் மொழியில் மாறுச்சு, மொழியில் சில மொழிகளில் தமிழ் மொழி தேர்வு வந்து எளிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அது மாதிரி. இப்போ நீங்கள் அதெல்லாம் குழப்பம் தான். நீங்கள் வந்து ஒரு தேர்வுன்னு வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து பண்ண முடியல, அதாவது சாத்தியம் இல்லை. இன்னொரு செய்தி முடிச்சிடறேன், சொல்லி முடிச்சிடறேன். நீட்டோட ஒட்டுமொத்த விஷயங்களுக்குள்ள நீங்க போறீங்க, அதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லாதனால நான் கேக்குறது வந்து இந்த அரசாணை, இந்த 85% ரிசர்வேஷன் பத்தி தான். அதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம். அதாவது என்ன ஒன்று வந்து தேர்வு எழுத போன இடத்துலையும் மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் தான் ஹியூமிலேட் பண்ணப்பட்டாங்க. இப்போ தேர்வு ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 60% மேலே தமிழ்நாட்டில் தகுதி இல்லைங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு அடிபட்டு போயிருது. நீங்கள் என்னதான் நீங்கள் 85% இன்னைக்கு வந்து பண்ணாலுமே இது ஒரு தற்காலிகமான ஒரு குழப்பமான சூழல் தான். ஏன்னா இந்திய அளவில் இந்திய அரசு இதுக்கான கொள்கை வரைவை நீங்கள் உருவாக்காத பட்சத்தில் நீங்கள் எத்தனை நாள் இது நிற்க முடியும்? நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, இங்கே தமிழக உரிமைக்கான போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஏதோ நடத்தி சில உரிமைகளை நம்ம பெற முடியுது, பல உரிமைகள் நம்ம இழந்துட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி மாநில அரசு, மாநில கட்சி வீக்காக இருந்துச்சுன்னா இது நமக்கு திரும்பவும் பாதிப்புக்குள்ளாகும். நீங்கள் வந்து
ஒரு நீதிமன்றத்திலேயோ அல்லது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம இதை போராடி தான் இதை சஸ்டெயின் பண்ண முடியும் இல்லையா? தொடர்ந்து நம்ம இந்த 69% ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு பெரிய நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு நம்ம அதை வந்து கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கறத பார்த்தோம். சோ திரு அன்வர் ராஜா அவர்களும் என்ன சொல்றாரு, மாநில அரசு ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு நீங்க வந்து இந்த குழப்பத்தை இது ஒரு முடிவு கொண்டு வரணும்னா மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேற்றுமையில் ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஒரு இந்திய ஒன்றிய அரசு வந்தா மட்டும்தான் இது வந்து உண்மையிலே நீண்ட காலத்துல ஒரு சரியான தீர்வா இருக்க முடியும். என்னுடைய இது வந்து இந்திய அரசு இறுதியான பார்வை புரிஞ்சுட்டு திரு தியாகராஜன் உங்களுடைய இறுதியான பார்வை நிகழ்ச்சி முடிக்கும். நமது நண்பர் கருநாகராஜன் வந்து அவரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஸ்டாலில் வந்து தேவையில்லாமல் வந்து அரசியல் இதே தமிழிசையும் ராஜா மட்டும் பேசினா மட்டும் அது மட்டும் பொதுமக்கள் பிரச்சனை, அரசியல் இல்லையா? தேவையில்லாமல் நீங்கள் வந்து பிரச்சனையை பாதி பேசுறது, இதை வந்து மோடியோட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன், அமித்ஷா இன்ஸ்ட்ரக்ஷனில் பேசுறது, தமிழிசையே வாய்க்கு வந்தபடி பேசுறது, ராஜா நமது நண்பர் எதுக்கு தேவையில்லாமல் அண்ணன் ஸ்டாலின் பப்ளிக்கை பற்றி பப்ளிக் பிரச்சனையை பேசுகிற எதிர்கட்சி தலைவர் பேசினா அது அரசியலாம். அப்போ இவங்க மட்டும் வந்து நியாயமாக பேசுகிறாங்களா? ஒரே அடாவடி பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி அவங்க சேர்ந்த இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஒரு 50 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். எங்களை வந்து இது மாதிரி இப்போ 3 வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ இவங்க டைரெக்டாக வந்து ஹோம் மினிஸ்டர் மாதிரியும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரியும் இங்கே இருக்க உங்கள் நிர்வாகிக்கும் அப்படி பேசுகிறாங்க. அது வந்து ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுகிற எதிர்கட்சி தலைவர் வந்து அவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு. இவங்க வந்து ஒரு புள்ளி வர மாதிரி மொத்தமே தமிழ்நாட்டில் ஒரு 40,000 பேர் தான் வந்து எழுதியிருக்காங்க சிபிஎஸ்சி எக்ஸாம். 8 லட்சம் பேருக்கு மேலே வந்து நீட்டில் வந்து ஒரு நம்மள பொதுமக்கள் பிரச்சனைக்கோசரம் சொல்கிறாங்க. வந்து தேவையில்லாமல் வந்து அப்போ தமிழிசை சொன்னால் மட்டும் வந்து அது பொதுமக்கள் பிரச்சனை, பிஜேபி சொன்னா ஒருத்தங்க ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சிகளுடைய கருத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுடைய இறுதியான பார்வை. ரத்தம் வரல தக்காளி வந்து சொன்ன என்ன அர்த்தம்? அந்த மாதிரி சொன்ன வடிவேல் காமெடி மாதிரி பேசுறாங்க. திரு கருணாகராஜன் உங்களுடைய இறுதியான பார்வை. சிபிஎஸ்சி அண்ணா 40,000 பேர் 6,000 ஸ்டூடண்ட்ஸ் தான் சிபிஎஸ்சி. அது முதல்ல அண்ணன் தெரிஞ்சுக்கணும். டிமானிடைசேஷன் ஸ்டூடண்ட்ஸ் தமிழ்நாட்டிலே சிபிஎஸ்சி இந்த பயாலஜி எடுத்து அந்த எக்ஸாமுக்கு படிச்சாங்க. அண்ணன் சொன்னா டிமானிடைசேஷன் ஊழல்னா நிலக்கரி டிஜின்னு இந்திய மக்களுக்கெல்லாம் தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மோசமா இருக்கு, 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு ஒரு நிமிஷம் சொல்லி அவர் சொன்ன மாதிரி கேட்டுங்க. 1 கோடி பேர் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சு வச்சிருக்காங்க. வேலை என்னாச்சு? இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசிகள் இன்னைக்கு பயங்கரமா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? எல்லா மாநில அதெல்லாம் இல்லமா? இவர் வந்து நீட்டு, குதிரை பேர எம்எல்ஏ, மாட்டிறைச்சி இதைத்தான் பேசிட்டு இருக்காரு. கோவை குளத்தை தூர் வர்றாங்க, என்னமோ தெரியல, ரொம்ப நல்லா இருக்கட்டும். ஆந்திரால போய் தடுப்பணை கட்ட பார்க்க போறீங்களே, நீங்க 200 கிலோமீட்டர் பாலாறுல என்ன தடுப்பணை கட்டுறீங்க? தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் பேசுறது இல்ல, ஆனா மாட்டிறைச்சி, இந்தி, நீட்டு, குதிரை பேரம் என்ன நீங்க டெய்லி போய் வெளியிட பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நம்ம திரும்ப அரசியல் ரீதியான அரசியல் அவங்க ஒரு வாய்ப்பு போஸ்ட் கிராஜுவேட்ல அரசியல் பேசலாமா? அரசியல் பேசல. ஒரே ஒரு பிரச்சனை, போஸ்ட் கிராஜுவேட்ஸ்ல 20 நாட்கள் நம்ம மருத்துவர்கள் போராடினாங்க உயர் மருத்துவத்தில் இடஒதுக்கீடு வேணும்னு. ஆனா இன்னைக்கு நீட்டின் அடிப்படையில் 50% பதிலாக 70% இடங்கள் தமிழக அரசு மருத்துவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. 1000 டாக்டர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. நீட்டின் அடிப்படை 85% தமிழனுக்கு மட்டும்தான். இதுல யாருக்கு நம்ம கொடுக்க போறது இல்ல. நீ எப்படி வேணாலும் பிரிச்சுக்கிட்டாங்க. நேரம் ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்கிறேன். திரு அன்வர் ராஜா, யுவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கமெண்ட். நான் நிகழ்ச்சி நிறைவு செய்யணும், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட். மொழியாலும் கலாச்சாரத்தாலும் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியா ஒன்றுபட்டு இருக்கிறது. இந்தியா ஒரு ஒன்றுபட்ட நாடு, ஒருங்கிணைந்த நாடு. இந்த நாட்டிற்கு ஆதிக்கம் ஒரு மொழியின் மீது, ஒரு கலாச்சாரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தாத ஒரு அரசு மத்தியில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1978ஆம் ஆண்டு நடைபெற்ற NDC மீட்டிங்கில் ஒரு கருத்தை சொன்னார். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதில் சொன்னார், இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கு தேசிய அரசாங்கம் வேண்டும், எல்லா கட்சிகளும் பங்கெடுத்துக் கொள்கின்ற ஒரு அரசு அமைய வேண்டும். அப்போதுதான் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படும், பேணி பாதுகாக்கப்படும். அப்போதுதான் இந்தியாவுடைய சாத்தியமாகும் என்று சொன்னார்கள். அதுதான் வர வேண்டும், அதுதான் வர வேண்டும் என்று என்னுடைய இறுதி கருத்தாக நான் இதை வலியுறுத்துகிறேன்.
ரைட், ஓகே, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு இந்த 4 விருந்தினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பங்களிப்பை வழங்கியதற்கு நன்றி. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். இந்த பல்வேறு மத்திய மாநில இடையான பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. மாநில அரசாங்கம் ஒரு அசர்ட்டிவாக செயல்படவில்லையா, தன்னை வந்து இன்னும் உறுதியாக தங்களுடைய விஷயங்களை கேட்கவில்லையா என்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க, மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய விஷயங்களும் தேவையற்றவையாக இருக்கிறதா என்ற கேள்விகளும் மறுபக்கம் எழுகிறது. இந்த ஹிந்தி விவகாரத்திலோ நீட் விவகாரத்திலோ மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்கிறது. நீட் என்பது தேசம் முழுவதும் இன்று ஏற்கப்பட்டக்கூடிய விஷயம், உச்சநீதிமன்றம் வந்து கொடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதில் தமிழக மாணவர்களுக்கு எப்படி நாம் வந்து பெனிஃபிட்டை கொடுக்க முடியும், அவர்களுக்கான பயனை எப்படி கொடுக்க முடியும் என்பதற்காக தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணையம் கொண்டு வந்து தமிழக மாநில திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமையும் வழங்கி இருக்கிறது. இந்த விஷயம் அடுத்த கட்டமாக ஒரு சட்ட போராட்டமாக மாறினால் அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நீண்டகால விஷயங்களாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.